ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. நல்ல வேலை, துளசி இருந்ததுனால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. கவினாலதான் இது எல்லாமே நடந்தது. ஆமா, அந்த தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. என் தங்கச்சி வந்ததுக்கு பிறகு தான் பூ வைக்க ஃபங்க்ஷனே நடக்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அழகா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டியா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன் அத்தானோட தங்கச்சி நம்ம தனுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்சா அது சந்தோஷம் தானே. ஆகா, ரோஹித் தம்பி இப்பதான் எனக்கு தெரியுது. ஏன் இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் ஒண்ணுதான் நீங்க நினைக்கிறியான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டான். அந்த குடும்பத்துல இப்படி ஒரு தங்கமான தம்பியா? இருக்கட்டும் இருக்கட்டுங்க. எனக்கு ரொம்ப புகழாதுங்க, ஏன்னா எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. ஏ துளசி, பரவாயில்லையே, எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கேன். நானே நினைக்கல. நல்ல வேலை, அழகான துணி போட்டுக்கிட்டு வந்தேன். யானோ தானோன்னு வந்திருந்தேனா அத்தனுக்கு சொந்தக்காரவியெல்லாம் ஒரு ஆளு போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாவல. அந்த போட்டோல நான் கேவலமா இருந்திருப்பேன். நான் வந்தது நல்லதுக்கு தான். இல்ல நீயாவா வந்த? கவின் அண்ணன் இருக்கான்ல. அண்ணனா? கேட்காவெல்லாம் அண்ணனா? என்னன்னே தெரியல. இந்த பயல இன்னைக்கு அண்ணான்னு கூப்பிடணும் போல இருக்கே. என்ன வேற இன்னைக்கு அவன் தங்கச்சி தங்கச்சி தங்கமேன்னு கொஞ்சம் என்னைய கவின் அண்ணனுக்கு நான் நல்ல தங்கச்சியா நடந்துக்கிடுவேன். நல்லதுமா நல்லது. வா, எல்லாம் சாப்பிட்டதுக்கு போயிருக்காவ, சாப்பிட போவோம். எனக்கு என் தம்பியை நினைச்சு இன்னைக்கு பெருமையா இருக்க. அவன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பூவைக்கிய ஃபங்க்ஷனே இல்ல. அவனாலதான் இன்னைக்கு ரோஹித் தலை நிமிர்ந்து நிக்காரு. ஆமா ஆமா. சரி ஆண்டி, அங்கிள் கிட்ட சொல்லிட்டு அப்ப நாங்க கிளம்புறோம். இல்லப்பா, சாப்பிடறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம். வாங்க தம்பி, சாப்பிட்டுக்கிட்டு அது பறவைக்கு வீட்டுக்கு போலாம். இல்லாண்டி நேரம் ஆகுது, மீட்டிங் வேற இருக்குது. பூ வச்சாச்சி, இனிமே பொண்ணு வீட்டுல கை நினைக்காம இருந்தா எப்படி? வாங்க சாப்பிடலாம். நிரஞ்சன், நமக்காண்டி தானே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காவ, சாப்பிட்டுக்கிட்டே போலாம். சரிம்மா. சரி ஆண்டி, சாப்பிட்டுக்கிட்டே போலாம். நம்ம யாரையாவது பார்த்து பேசியானா? அவளதான் பாத்துக்கிட்டே நிக்கான். ஆமாண்டி, எங்க தனு உங்க பையனை தான் பாத்துக்கிட்டே நிக்கா. தனு, தந்திகா, அம்மாடி தந்திகா. அதானு உன்னை கூப்பிடுறாவ பாரு. அவளையே மறந்து அவ மாப்பிளையே பாத்துக்கிட்டு நிக்கா. அம்மாடி, என் பிள்ளைய பார்த்தது போதும். கல்யாணத்துக்கு பிறவைக்கு ஆசை தீர பாத்துக்கிடலாம். அது மட்டுமா, என்னமே போன் நம்பர் கொடுக்க போறோம். மாறி மாறி பேசதானே போறியா? ஒன்னதாமா கூப்பிட்டோம், நாங்க சாப்பிட போறோம். என்ன கூட நீ வா. இல்ல, அம்மா எல்லாம் எடுத்து வைப்பாவ. என்னம்மா நீ, உனக்கு பூ வச்சாச்சு. என்னம்மா கொஞ்ச நாளையில நீ ஒரு வீட்டுக்கு மருமவளா வர போற. பூ வச்சதுக்கு பிறவைக்கு பொண்ணும் பையனும் சேர்ந்துதான் உட்காந்து சாப்பிடணும். என் பிள்ளைக்கு பக்கத்துலதான் நீ இருந்து சாப்பிடணும். என் பிள்ளைக்கு தானே உன்னை பேசி முடிச்சு வச்சிருக்கேன். அவனுக்கு பக்கத்துல இருந்துதான் நீ சாப்பிடணும். வா சாப்பிடலாம். அது வாதனும் அவி சொல்லியது உண்மைதான். இனிமே நீ வேற இல்ல, மாப்பிள்ள வேற இல்ல. உங்க ரெண்டு பேருக்கு பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். ஆமா, நீங்க முன்ன போங்க. பொண்ணுக்கு பூ வச்சாச்சுலாம். அதான் அவிய ஏக்கமா அவிய அண்ணனே பாத்துக்கிட்டு நிக்காவா. ஏதாவது அவிய அண்ணனு கிட்ட பாசமா பேசணுமா இருக்கோம். நீங்க போங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். என்ன டயர்டு. ஆனா அதான் நீங்க எங்கதான் நிக்குதீங்களா? நான் கூட உங்களை கவனிக்காம இருந்துட்டேன் பாருங்களேன். எப்படியோ பாதி பொறுப்பை என்கிட்ட இறக்கி வச்சுட்டியா? நான் உனக்கிட்ட என் பொறுப்பை இறக்கி வச்சனா? பரவு எல்லா அண்ணன்களுக்கும் தான் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ள பார்த்து தான் தங்கச்சிய நல்லவன் கையில ஒப்படைக்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. உங்க பொறுப்பை என்கிட்ட இறக்கி வச்சுட்டியா? ஏண்டா, நான் உன்கிட்ட என் பொறுப்பை இறக்கி வச்சனா? அதான் அர்ஜுனன் இருக்குல்ல, அர்ஜுனனுக்கும் அப்படிதான். என் அக்கா சாரா இருக்கா கண்டியலா, அவளை நல்லவன் கையில ஒப்படைக்கணும்னு நல்ல மாப்பிள்ளையா வரட்டுன்னு காத்துக்கிட்டே இருந்தான். நாங்க தியாடினது நல்ல மாப்பிள்ள தான். ஆனா வந்து வாச்சது கவினு. ரைட்டு, டென்ஷன் ஆகாதுங்க. அதான் உங்க தங்கச்சிக்கு எனக்கு பாதி கல்யாணம் நடந்துட்டு என் பொறுப்புல அவளை நீங்க ஒப்படைச்சிட்டியா? இனிமே உங்க தங்கச்சியை பாத்துக்கிட வேண்டியது என் பொறுப்பு. டேய், வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளையா துளசிய தங்கச்சியை ஏத்துக்கிட்டு தான் பூ வைக்க சொன்னாரு. உன் தங்கச்சி பூவை வச்ச உடனே அவளை உனக்கு நாங்க பேசி முடிச்சதா அர்த்தம் இல்ல. பரவாயில்லையா தான் பூ துளசி வச்சிருக்கா. அப்போ பொண்ணு முறைப்படி எனக்கு தான். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு போலயே. டேய், என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் மாப்பிள்ள. அதான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். துளசி பூ வச்சிருக்கா, பொண்ணு எனக்கு தான் முடிவாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
நீங்க கல்யாண தேதி குறிங்க. இது என்ன, இதை விட சிறப்பான சம்பவமே கவனிக்கிட்டே இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதை விட முக்கியமா தான், அதுக்கு முன்னாடி மனசு அளவுல நான் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு நீங்க உங்க மனசு தைரியப்படுத்திக்கிடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி பார்த்தாலும் இனிமே இவன் தான் நம்ம தங்கச்சிக்கு மாப்பிள்ளைன்னு நீங்களே உங்க மனசை சமாதானப்படுத்திக்கிடுங்க. ஏன்னா என் பொண்டாட்டி தான் எனக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டாளே. நீ வாடி செல்லம். கோவின், என்னம்மா கண்ணு சௌக்கியமா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? எனக்கு வர கோவத்துக்கு உன்னை துண்டு துண்டா வெட்டி போடணும் போல இருக்க. போறவ இருக்காதா பின்ன? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அதான். இதுக்குதான் சொல்லது, எனக்கிட்ட சவால் இல்ல. செவ்விடால் விடத்துக்கு முந்தி கூட கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இந்த கவினை சவாலுன்னு வந்துட்டா இறங்கி அடிப்பான். உன்னை துண்டு துண்டா வெட்டி போடிய அளவுக்கு கோவம் வந்துட்டான். அப்புறம் என்ன வெயிட்டிங் டார்லிங்? அவர் கிடக்காரு. நமக்கு பாதி கல்யாணமே முடிச்ச மாதிரி. பூ வச்சாச்சு, உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் பேசி முடிச்சாச்சு. இவ்வளவு நடந்ததுக்கு பிறவைக்கு கூட உன்னை பார்த்து அன்பா 4 வார்த்தை பேசுறதுக்கு அண்ணன் விடியாரா கண்டியா? கவினா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீங்க யாரு எப்படிப்பட்டவியான்னு எனக்கு முன்னமே தெரியாதான். ஆனா என்னை பத்தி என்னமோ உங்களுக்கு தெரியலனா கல்யாண தேதிய குறிங்க முத. அப்போ பாத்துக்கிடுவோம். சரி பேபி, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. புருஷன் நான் இருக்கேன். உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். வேற எவனாவது வந்தான்னு வச்சுக்கான், அவனை நான் வெட்டுவேன். உறவத்தான். டேய், நீ என் பொறுமைய ஒரு அளவுக்கு மேல சோதிச்சுக்கிட்டு இருக்க. என் வீட்டுல என் தங்கச்சிக்கு மேல கைய போட்டுக்கிட்டு ஏன் முன்னாடியே இவ்வளவு தில்லா பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? ஐயோ, பயமா இருக்கேன். அதான் எவரோ ஒருத்தனை கொண்டு வந்திருக்குதியா எல்லாம் அறியாம சொல்லிக்கிட்டு போனாப்லே. சாப்பிடும் போது பொண்ணு பையனை ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துதான் சாப்பிடணுமா. ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுல ஹெவியா பசிக்குது. என்ன பேபி, சாப்பிட போமா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுக்கிட்டு வந்துறியே. அட, இயற்கை அழைக்குதான். அதெல்லாம் உங்க பேச்சு கேட்காது. நீ மட்டும் ஏதாவது சின்னதா ஒரு விஷயத்துல மாட்டினு வச்சுக்கான், உள்ள தூக்கி போட்டு உன் எலும்பு உடைக்கலன்னா என் பேரு ரோஹித் கிடையாதுடா. அண்ணே, என்னடி அண்ணே? இல்லனா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? அவன் பாட்டுக்கு உனக்கு அவனுக்கு கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சு வச்சுட்டு இயற்கை அழைக்குதுன்னு போயிருக்கான். ஏடி, இயற்கை அழைக்குதா அவனுக்கு? அண்ணே, எனக்கு எப்படி தெரியும்? ஏடி, நீ ஏன் தங்கச்சியான்னு கேட்க. அந்த கியான பையன் இவ்வளவு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ தடுக்காம ஒரு வார்த்தை கூட பேசாம வெக்கமே இல்லாம அவனை பாத்துக்கிட்டு நிக்க. ஐயோ அண்ணே, நானே என்ன நடக்குதுன்னு தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு நின்னேன். இங்க பாரு மொத்த இந்த அப்பாதி மாதிரி மூச்ச வச்சிருக்கேன் நடத்த. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாம் உனக்கு எனக்கு தெரியும். அம்மாக்கு மட்டும் இப்ப கவினை பத்தி தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கான். அவன் என்ன நோக்கத்துல காய நகர்த்திக்கிட்டு இருக்கான்னு அவியலுக்கு தெரிஞ்சிருக்கான். நான் சொல்ல வரதான் அவியலுக்கு புரிஞ்சிருக்கான். மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்களுக்கு முன்னாடி உனக்கு அவனுக்கு இருக்க சம்மந்தத்தை பத்தி தெரியப்படுத்த வேண்டாம் அமைதியா நின்னேன். ஏடி, அவன் வீட்டுல உள்ளவங்களுக்கு அத்தனை பேருக்கு சம்மந்தத்தோட துளசி வச்சு பூ வச்சிருக்கான். இது எல்லாம் உனக்கு தெரியாமலா இருக்கான்? அண்ணே, நானும் ஒன்ன மாதிரி தான் நிக்கேன், எனக்கு எங்க தெரியும்? நானாவது தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். கல்லு மாதிரி அவனையே பாத்துக்கிட்டு நிக்க. ஏன்னா அவனை வச்சு என்ன ஜெயிச்சிடலான்னு பாக்குறியா? எப்பயார கேட்டாலே டிபார்ட்மெண்டே அதுறான். நீ ஏன் தங்கச்சி அவனுக்கு கூடல சேர்ந்து ஆட்டம் ஆடி ஆட்டம் காலை வெட்டி உடச்சு வீட்டுல வைக்க. ஏதாவது சின்ன விஷயத்துல எனக்கிட்ட மாட்டான்னு வச்சுக்கான், அவனுக்கிட்ட சொல்லி வை. ஸ்டேஷன்ல தூக்கி போட்டு வெளுத்து எடுக்காம விட மாட்டேன். இது நடக்குதா இல்லையான்னு பாரு. என்ன நீயா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும், யாருமே என்னைய என் மனசையும் புரிஞ்சுக்கிடவே இல்ல. ஏன் அவன் ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கானோ? கல்யாணத்துக்கு தேதி குறிக்கவா சொல்லியிருக்கான்? தேதி குறிக்கேன் போரட்டும். எவன் தடுத்தாலும் அவன் உயிர் என் கையால தான் போவான். ஒழுங்கு மரியாதையை வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தானா அவனுக்கு நல்லது. சொல்லி வச்சுக்கான். வாங்க ஜோசியரே, உள்ள வாங்க. எப்படிமா இருக்குதியா? நல்லா இருக்குதியா? ஆமா ஜோசியரே, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்குதியா? நல்லா இருக்கேன். திடீர்னு எனக்கு நீங்க போன் பண்ணது ஒண்ணு புரியல. ஆமா, பிள்ளைகளுக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சு வச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது கண்டியலா. தேதி குறிக்கணும்னு எனக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தியா. அது பிறவைக்கு நீங்களும் அதை பத்தி பேசல. சரி, சம்பந்தப்பட்ட நீங்களே பேசலையேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். அதனால வருண் தம்பிக்கு கல்யாண விஷயம் கண்டியலா. ஒரு பொண்ணு நம்ம வருண் தம்பிக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கா. அவளை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் கண்டியலா. அதான் யாரா வீட்டுக்கே வந்துட்டேன். சரி ஜோசியரே, வாங்க உட்காருங்க வாங்க. அகல்யா, அந்த சேர் எல்லாம் எடுத்து போடுமா கொஞ்சம். அத்த, நீங்க போய் அத்தனை கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். கட்டியா, அவனை கூப்பிடாம நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே நிக்கேன். ஜோசியரையா, நீங்க உட்காருங்க, நான் போய் வரண கூப்பிட்டுக்கிட்டு வரேன். சரிம்மா. அம்மா பார்த்தலாம், ஜோசியர் நான் எப்படி பேசி கூட்டிக்கிட்டு வந்தானோ அதே போல பேசிக்கிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னேன், நீ கனவு கண்டுகிட்டு உன் கல்யாணத்தை எப்படி ஜாம்னு நடத்தி வைக்கன்னு மட்டும் பாரு. அம்மா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே ஆரம்பிக்காரு. இந்த ஜோசியரு இந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவர் தான்.
ஆனா உனக்கு வரன் மாப்பிள்ளைக்கு நடுவுல ஒன்ன நடக்கலன்னு இவருக்கு தெரியாது கண்டியா. அப்பனா இவரு ஒன்ன பத்தியும் யோசிப்பாரு. இனிமே நடக்கத மட்டும் பாரு. வா 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 வா. என் அம்மா, இந்த வேலைக்காரி எங்க போயிட்டா? வருவான் காப்பி தண்ணி குடுக்கறதுக்கு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லிக்கிட்டு கிட்ட வந்து நிப்பா பாரு. அம்மா, நம்ம ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் இருக்கோம். இந்த வேலைக்காரி நொந்து நூடுல்ஸ் ஆவியதான் நான் என் கண்ணால பாக்கணும். ஓ, ஜோசியர் வந்துட்டார் போல. அதான் அம்மா கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்காவ. இன்னைக்கு கல்யாண தேதியை குறிக்காம ஜோசியரை விடப்படாது. வரன் இப்ப வந்துருவான். அவனுக்கிட்ட சொல்லிட்டேன் நீங்க வந்திருக்குதியானு. இந்த பொண்ணு யாரு? இதுக்கு முந்தி நான் பார்த்ததே இல்லையே இங்க. இவளா? ஜோசியரே. சொல்லுங்கம்மா. யாரும் இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி தான் அவ. ஜோசியரையா? சொல்லுங்கம்மா. அவளை என்னைக்குமே நான் இந்த வீட்டு வேலைக்காரியா பாக்கல. அவ வேலைக்காரி எல்லாம் இல்ல, என் பொண்ணு மாதிரி தான் அவளாம். ஓ, இங்க எதுக்காண்டி? ஒன்னும் இல்ல, அவ வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனை முடியாது வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தங்கி இருப்பா. அவ பிரச்சனையை முடிச்சு வைக்கிறது வரைக்கும் அவ நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு வரணும் நானும் தான் முடிவெடுத்தோம். ஓ, சரி சரி. வேலைக்காரி எல்லாம் இல்ல, நீங்க வேலைக்கார பொண்ணுன்னெல்லாம் தப்பா எடுத்துக்கிடாதுங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா, சும்மா புதுசா இருக்குதே அந்த பொண்ணு, அதான் கேட்டேன் யாருன்னு. சரு அம்மா, நம்ம வீட்டுல எதுக்கு நாள் குறிக்கணும்னாலும் இவர்கிட்ட தான் கேட்போம். வருண் அப்பா இருக்காருல, அவர் இருக்கிய சமயமே இவர்கிட்ட தான் எதுக்குனாலும் கேட்பாரு. எப்ப பார்த்தாலும் நம்ம குடும்பம் நல்லதுக்காண்டி மட்டும் தான் யோசிப்பாரு. சரிம்மா. இப்ப எதுக்காண்டி வந்திருக்காருன்னா, நம்ம வரன் இருக்கால, அவனுக்கு என்னமோ கல்யாண தேதியே குறிக்கல. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட அப்படியே எல்லாம் கிடக்குது. ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது கண்டியா. இனிமே கல்யாண தேதியும் குறிச்சுக்கிட்டு கல்யாண ஏற்பாடையும் பார்க்க ஆரம்பிக்கனால, அதுக்குதான் கல்யாண தேதி குறிக்கிறதுக்காண்டி வந்திருக்காரு. ஓ, சரிம்மா. கண்டியா உன் அத்தக்காரியா? நான் அவளை வேலைக்காரின்னு சொல்லியே, ஒரு வேலைக்கார நாய இந்த வீட்டு பொண்ணு அளவுக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடியாவ உன் அத்தக்காரி. கொண்டாடட்டுமா, எல்லாம் என்னமோ கொஞ்ச நாள் தானே. அவ மூஞ்சிதான் நார்மலா இருக்க, எதையோ இழந்த மாதிரி இப்பே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கா. இனிமே கல்யாண நாள் நெருங்க நெருங்க ஒவ்வொரு நாளும் அவ அழுத்து வடிக்கியதை என் கண்ணால நான் பாக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்து எப்படியாவது மாப்பிள்ளைய வளைச்சு போட்டுடலான்னு பார்த்தா, நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்ததுனால மாப்பிள்ளை கல்யாண பேச்சு வரைக்கும் வந்திருக்காரு. கல்யாணத்துக்கு பிறகு இந்த வீட்டுல இவளை வச்சுக்கணும்னு மட்டும் நினைக்காத. அப்படியே துரத்தி விட்டியனா உன் வாழ்க்கைக்கு நல்லது பாத்துக்கா. அத்தான் வராவ, அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். வருண் தம்பி, எப்படி இருக்குதியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்குதியா? நல்லா இருக்கேப்பா. ஆஸ்பத்திரி வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கேன் தம்பி. அம்மா இடையில ஒரு நாள் என்ன பாக்கச்சுல சொன்னாவ, ஐராக்காண்டி குடியெல்லாம் நிறுத்திக்கிட்டேன், இப்ப பழையது போல திருந்தி நல்லவரா வாழ்ந்துகிட்டு இருக்குதியா அப்படின்னு. கியாக்கச்சுல எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? கிட்டத்தட்ட 2.5 வருஷமா எல்லாரும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம், இனிமே உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப எல்லாம் கண்டுக்கிடாம குடிச்சுக்கிட்டு உங்க போக்குல தெரிஞ்சுக்கிட்டே இருந்தியா? பிள்ளைக்காண்டியாவது மாறி வாழணும்னு நினைச்சியலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஐராவ அஞ்சு என்ன நம்பிதான் விட்டுட்டு போனா. 2.5 வருஷமா பொறுப்பு இல்லாம குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டேன். இனிமே பிள்ளை பத்தி யோசிக்கலனா என் பொண்டாட்டியே என்ன மன்னிக்க மாட்டா. நல்லதுப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஜாதகத்தை பார்த்து தேதியை குறிச்சிடலாமா? குறிச்சிடலாம். நீங்க பாக்க ஆரம்பிங்க. இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாண தேதியை மட்டும் ஒரு வாரத்துக்குள்ள வச்சுட்டாவல்னா, இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்னால எதையுமே பண்ண முடியாது. வரன் சார் கிட்ட அகலியாவை பத்தி அவிய அம்மாவை பத்தி என்னால புரிய வைக்க முடியாமலே போயிடான். அர்ஜுனனை வேற ஜோசியர் வீட்டு பக்கமே வரமாட்டாரு, நான் பாத்துக்கலான்னு சொன்னாரு. ஆனா ஜோசியர் வீட்டுக்கே வந்து நிக்காரு. இதுல இருந்தே தெரியலையா, அர்ஜுனனாலே இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியல. என்ன ஒரு மாதிரி நிக்க? ஒண்ணும் இல்ல சார், லேசா தலைவலி, அவ்வளவுதான். கண்டதே மனசுக்குள்ள போட்டு குழப்பாத சாரு. இப்படிதான் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா தலை அப்பப்ப வலிக்கதான் செய்யும். அதுக்குதான் சொல்லியது, நமக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி எப்பவுமே யோசிக்க கூடாது. இனிமையாவது யோசிக்கிறத கூட யோசி. இந்த விஷயத்த பத்தி நம்ம யோசிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு அது பறவைக்கு யோசி. நல்ல தேதியா பாத்துட்டு. அடா அர்ஜுன், வாப்பா. நல்ல நேரத்துலதான் நீ வந்திருக்க. வாங்கண்ணா. இன்னைக்கு தானுக்கு பூ வைக்க ஃபங்க்ஷன்லாம் இவள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கதா தானே தியா சொன்னா. அர்ஜுன் அங்கதானே போயிருக்கணும். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதுவும் ஜோசியர் வரக்கூடிய நேரத்துல. ஜோசியர் வந்ததுல இருந்தே சாருக்கு மூஞ்சும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. ஆனா அர்ஜுனை பார்த்தோன்னா எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா நிக்கா? இந்த நேரத்துல இவர் எதுக்கு இங்க வந்திருக்கணும்? அடா அர்ஜுன் தம்பி, எப்படி தம்பி இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜோசியரே. நீங்க எப்படி இருக்குதியா? வீட்டுல உள்ளவியெல்லாம் எப்படி இருக்காவ? நல்லா இருக்காவ தம்பி. அப்பா தாத்தா அது பிறவைக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குதில்லை, தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காவளா? எல்லாரும் நல்லா இருக்காவ. நீங்க என்ன திடீர்னு இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல தம்பி, நம்ம வரன் தம்பிக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது கண்டியலா. அதான் கல்யாணத்துக்கு ஜாதகத்தை பார்த்து தேதியை குறிச்சிடலான்னு வந்தேன். பொண்ணு வேற ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்குது கண்டியலா. ஆமா ஜோசியரே, நீங்க சொல்லதான் கரெக்ட் தான். பொண்ணுங்களை பத்தி எப்பவுமே நம்ம யோசிக்கணும். அர்ஜுன், தியா நல்லா இருக்காளா? பிள்ளை எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காவ. தனுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து பூ வைக்க வராவன்னு சொன்னாவ. யார் பாத்து? சாரா வீட்டுக்காரருக்கா தங்கச்சி. ஓ, சரி சரி சரி.
இப்பதான் ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட ஐராவை பாத்துக்கிட்டு போலான்னு இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க இருக்குதியா. உங்களை இங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. அட தம்பி, நானும் உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. ஜோசியரே, ஜாதகத்தை பார்த்து கல்யாணத்துக்கு நல்ல நாளா இப்ப உடனே குறிச்சிருங்க. குறிச்சிருவோம் தம்பி, அதுக்காண்டி தானே வந்திருக்கேன். கல்யாணம் என்னமோ ஒரு வாரத்துக்குள்ள இருக்கணும். ஒரு வாரத்துக்குள்ள நல்ல தேதியா பார்த்து சொல்லுங்க. கண்டியெல்லாம் அப்பையில இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு இப்படி அவசரப்படியான்னு தெரியல. ஒரு வாரத்துக்குள்ள எப்படி அவசரமா கல்யாணத்தை வைக்கிது? அர்ஜுனு, நீயாவது அவனுக்கிட்ட கொஞ்சம் சொல்லலாம்ல. உங்க பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கு அவசரப்படியாரு? நான் சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு தான் இருந்தேன். கல்யாண மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துல அவசரம்னா அதை தடுக்கவா முடியும்? ஒரு நல்ல நாளா பார்த்து தேதியை குறிச்சிட வேண்டியதானே. அப்போ அர்ஜுனனா இது தடுக்கிறதுக்கு வரலையா? ஐயோ, அப்ப அவராலே முடியாது போலயே. அர்ஜுனனா, அண்ணா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கலாம். அர்ஜுனுக்கு சாருக்கும் என்ன சம்மதம்? வழக்கமா குடும்பத்துல உள்ள பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கே அவரா போய் பேச மாட்டாரு. பேசி பழவதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இவளை என் வீட்டுல கெஸ்ட் மாதிரி தான் கொண்டு உட்கார வச்சிருக்கேன். இவ யாரு என்ன யாதுன்னு கூட அர்ஜுனுக்கு தெரியாது. ஆனா அர்ஜுனை பார்த்ததான் இவ சந்தோஷப்படியா. ஜோசியர் வர போறாருன்னு அம்மாவோ அகல்யாவோ அத்தையே சொல்லி அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருக்காது. அது பிறகு எப்படி ஜோசியர் வர நேரமா பார்த்து அர்ஜுன் இங்க வந்திருப்பாரு? இவ ரெண்டு பேரும் கண்ணால பேசிக்கிடியாவ? ஓ, கதை அப்படி போகுதா? ஜோசியரே, ஒரு வாரத்துக்குள்ள கல்யாண தேதியை குறிச்சுட்டாங்க. வருண் மாப்பிள, அதான் சொல்லிட்டேலாம். இனிமே ஜோசியரு ஒரு வாரத்துக்குள்ள தேதியை குறிச்சு தருவாரு. என்ன அர்ஜுன், அவன் ஒரு வாரத்துக்குள்ள தேதியை குறிச்சு கேக்கான். நீ என்னமோ சொல்ல வர போல? இல்ல, ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்த முடியுமான்னு கேக்கேன். கல்யாணத்தை தாம் தூம்னு நடத்தணும்ல அகல்யா ஆசைப்பட்டா. ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்தினா எப்படி தாம் தூம்னு நடத்த முடியும்? அதை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜோசியரே, ஒரு வாரத்துக்குள்ள என்ன? நாளைக்கு நல்ல நாள்னா கூட பார்த்து சொல்லுங்க. நாளைக்கு அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. தம்பி, நாளைக்கே எப்படி? நாளைக்கேவா? ஆமா. என்ன அகல்யா, காது கேக்கலையா? நாளைக்குதான். நான் உங்ககிட்ட பேசவே இல்ல. நீங்க வந்த வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருங்க. ரைட்டு, நம்ம ஃபைனலா பேசிக்கலாம். ஏதோ உள்நோக்கத்துல தான் வந்திருக்கான். எல்லா வேலையும் முடிச்சுக்கிட முடியாது கண்டியெல்லாம், அதான் கேக்கேன். கல்யாணத்தை நடத்துறதுக்கு என்ன வேலை இருக்கு? இல்ல, ஒரு கல்யாணம் நடக்கணும்னு வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு அவளுக்கு கல்யாணம் நாளைக்கே நடந்தா கூட எனக்கு சம்மதம் தான். சிம்பிளா கோயில நடந்தா கூட போதும். என்ன அகல்யா, உனக்கு நம்ம கல்யாணம் தாம் தூம் நடக்கணும்னு இப்போ ஆசை இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கல்யாணம் நாளைக்கு நடந்தாலும் சிம்பிளா நடந்தா கூட ஓகே தான். உனக்கு சம்மதம்னா சொல்லு. ஜாதகத்தை பார்த்து நாளைக்கு நல்ல நாள்னா கூட கல்யாணத்தை பேசி முடிச்சிருப்பாவ. அதான், என்னம்மா 2 மணி நேரத்துல என் கழுத்துல நீங்க தாலி கட்ட போனா கூட எனக்கு சம்மதம் தான். என்ன அகல்யா, உன் கல்யாணத்தை அப்படி நடத்தனா இப்படி நடத்தனா? அத்தா, உங்க பிள்ளைக்கு இது 2வது கல்யாணம். ஆனா எனக்கு அப்படி இல்ல, முத கல்யாணம். கல்யாணம் தாம் தூம்னு என் கனவு படிதான் நடக்கணும்லாம் பேசியிருந்தா. இப்ப 2 மணி நேரத்துல மேக்கப் கூட இல்லாம ஓகேயா? எனக்கு சம்மதம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, பழச கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தேன். அர்ஜுன், நான் அவளுக்கிட்ட கேட்டேன். எனக்கு அவளுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு அவளுக்கு சம்மதம். அதுவும் இந்த 2 மணி நேரத்துல கூட ஓகேன்னு சொல்லியிருக்கான். கல்யாணம் பண்ணிக்க போறது நாங்க 2 பேரும் தான். எனக்கு சம்மதம், அவளுக்கு சம்மதம். இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நல்ல நேரத்தை மட்டும் பாருங்க. சிம்பிளா இன்னைக்கே கூட கோயில கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீங்க பாருங்க. சரி தம்பி. என்ன ஜோசியரே, ரொம்ப நேரமா என்னையும் பார்த்து ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குதியா? ஒண்ணும் இல்லம்மா. என்ன மூஞ்செல்லாம் வேர்த்து போய் இருக்கு? இந்த ஆளுக்கு கையில தான் எல்லாமே இருக்கு. இந்த ஆள் மட்டும் என்னமோ 2 மணி நேரத்துல கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க. 2 மணி நேரத்துல அத்தானுக்கு எனக்கு கல்யாணம். நல்லா தானே பேசிட்டு வந்தியா? நான் என்ன பேசணும் அதை தான் ஜோசியர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ கவலையே படாத. இல்லம்மா, இந்த ஆள் வேற இந்த புரட்டியாரே, அதான் கேக்கேன். புறவை நம்பாண்டாமா? எடுத்த எடுப்புலயே நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அதுக்குதான் கொஞ்சம் புரட்டி பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. சரிம்மா. என்ன இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்குதியா? வருண் தம்பி, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னது விளையாட்டுக்கு தானே? இல்ல ஜோசியரே, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. எனக்கு இன்னைக்கே நீங்க நல்ல நேரத்தை குறிச்சு கொடுத்தா கூட சம்மதம் தான். எனக்காண்டி பாவம் அகலைய ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டா. இவ்வளவுக்கே எனக்கு அஞ்சுக்கும் கல்யாணத்துக்கு முன்ன கூட அவளுக்கு என்னதான் பிடிச்சிருந்த. நான் தான் தூக்கி வளர்த்த பொண்ணு, என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படி இப்படின்னு ஏண்டான்னு முடிவெடுத்தேன். அதனாலதான் அம்மா எனக்கு அஞ்சுவ பார்த்தாவ. அவளை என்ன விட்டு போயிட்டா. இப்போ என்னால அகலியாவோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நான் தான் பொறுப்பேத்துக்கணும். இதுக்கு மேலே அகலியாவை கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க எந்த தேதிக்கு வைக்கலாம்னு சொன்னா அந்த தேதிக்கே ஏற்பாடு பண்ணிடலாம். தம்பி, அவசரப்படாதுங்க. இந்த 2 ஜாதகத்தை நான் பல தடவை பார்த்துட்டேன். சும்மா மேலோட்டமா பார்த்தா பொருத்தம் இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா ஆழமா கணிச்சு பார்க்கும் போதுதான் சில சிக்கல் இருக்கதே தெரியுது. சிக்கலாம்? என்ன சிக்கல்? இந்த ஆள் என்ன புதுசா குண்ட தூக்கி போடாரு?
என் மூஞ்சில என்ன எதையாவது எழுதியா வச்சிருக்காவா? என் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கா? சீன் அங்கம்மா, அங்க பாருங்க. தம்பி 10 பொருத்தத்துல சிலது இருந்தாலும் கல்யாண வாழ்க்கையை நிலைநிறுத்துற முக்கியமான பொருத்தங்கள்லாம் தடைகள் இருக்கு. அதோட இப்ப இருக்க கிரக நிலையும் இந்த ஜாதகங்களுக்கு சாதகமா இல்ல. அதனாலதான் சொல்லேன், ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்குது நல்லதுக்கு இல்ல. ஜோசியரே, நான் சொன்னாதான் எந்த கிரகனால எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஒரு வாரத்துக்குள்ள எங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு ஒரு தேதியை நீங்களே குறிச்சு சொல்லிருங்க. அது மட்டும் போதும். வேற எதுவும் உங்ககிட்ட எனக்கு தேவையில்லை. ஏதாவது பரிகாரம் இருந்தா கூட சொல்லுங்க, நாங்க செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். ஆனா ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும். அது எனக்கு அகலியாக்க மட்டும் இல்ல, என்ன நிறைய பேருக்கு அதுதான் நல்லது. எல்லாத்தையும் யோசிச்சதுனால தான் நான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். சென்னு பார்த்து ஒரு நல்ல நாளா சொல்லுங்க. இவனுக்கு நான் கிறுக்கா பிடிச்சிருக்கு. ஜோசியர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காருலாம். அவர் சொல்ல வார்த்தை முழுசா கேட்கானா கோம்ப பையன். தம்பி ஜோதிடத்துல சில விஷயங்களுக்கு குறுக்கு வழி கிடையாது. அவசரப்பட்டு இப்ப நம்ம முகூர்த்தம் வச்சா கல்யாணத்துக்கு பிறவைக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒத்துமை இருக்காது, சண்டை, பல கருத்து வேறுபாடு, குடும்பத்துல நிம்மதி குறையும். ஏன் 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களோட உயிர் போவதுக்கே வாய்ப்பு இருக்கு. இந்த ஆளுகிட்ட நான் என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்தேன், இங்க என்ன உளறிக்கிட்டு இருக்காரு? தம்பி அதனாலதான் சொல்லேன், உங்க நல்லதுக்காண்டி தான் சொல்லேன். அப்போ என்ன செய்யலாம்னு இப்ப சொல்ல வாரியா? நான் நல்ல தெளிவா பாத்துட்டேன். என்ன ஒரு மாசம் பொறுத்துக்கிடுங்க. கிரகநிலை மாறின பிறகு வர நல்ல முகூர்த்த நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்போ கல்யாணத்தை வச்சாதான் இந்த ஜாதகங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். நான் சொல்லியது உங்களை பயமுறுத்தியதுக்காண்டி இல்ல. அந்த பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணு, நீங்களும் அப்பா இல்லாத பையன். ஏற்கனவே தம்பி உங்களுக்கு அமைச்ச வாழ்க்கை தான் சரியில்லாம போயிட்டு, நல்ல பொண்ணு அமைச்சதுக்கு பிறவைக்கும் உங்க கூட வாழ முடியாம சென்னு அந்த பொண்ணு மேல போயிட்டா. இனிமே உங்களுக்கு அமைய போற வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணும். சந்தோஷமா நீங்க இருக்கணும். உங்க நல்லதுக்காண்டி மட்டும் தான் சொல்லேன். ஒரு மாசம் பொறுத்துட்டியா? என்னமோ ஒரு மாசம் தானே. என்ன அர்ஜுன் ஜோசியர் இப்படி சொல்லியாரு? உங்க பையன் தான் கல்யாணத்துக்கு அவசரப்படியாரு, ஆசைப்படியாரு போல. நீங்க தான் பேசணும், நீங்க தான் ஒரு முடிவுக்கு வரணும். உங்க பையன் கல்யாணத்துக்கு நீங்க தேதி குறிச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒரு மாசத்துக்கு முந்தைய இந்த கல்யாணத்திலேயே எனக்கு விருப்பம் இல்லைன்னு பேசிட்டேன். உங்க எல்லாருக்கும் விருப்பம், உங்க விருப்பப்படி நடத்திட்டு இருக்கிறியா? இதுல நான் எதுக்கு தலை போடணும்? நான் ஐராவை பாக்கிறதுக்கு வந்தேன். இங்க முக்கியமான ஏதோ விஷயம் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு பாத்துட்டு இருக்கேன். ஜோசியரே, ஒரு மாசம் எல்லாம் பொறுக்க முடியாது. ஒரு வாரத்துல என்ன நாளா இருந்தாலும் சரி, எல்லா நாளும் நல்ல நாள் தான். என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் படைச்ச நாள் எல்லாமே நல்ல நாள் தான். எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அது பிறகு உங்களை கூப்பிட்டு வச்சு பேசினா அதுக்கு காரணம் அம்மா. அம்மா இந்த வீட்டுல இருக்கவி எல்லாரும் இதை நம்பியதுனால மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து இங்க உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தான் சொல்லலாம், ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்கலாம். கல்யாணம் நாளைக்கே நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, என்னமா 2 மணி நேரத்துல நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. திருப்பியும் கேட்க, இப்ப நல்ல நேரமா பார்க்க முடியுமா முடியாதா? தம்பி ஒரு தடவைக்கு பல தடவை பார்த்ததுக்கு பிறவைக்கு தான் கடிச்சு சொல்லேன். என்ன ஜோசியரே, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களை அனுப்பி விட்டுருக்காவ போல. எவ்வளவு பணம் கொடுத்தாவ? வருண், யாரோ சொல்லி கொடுத்தத அப்படியே மனப்பாடம் பண்ணி இங்க வந்து ஒப்பு வச்சுக்கிட்டு இருக்குதியா? அப்படிதான் மாப்பிள்ள எனக்கு தோணுது. நீங்க சொன்னதான் சரி. கடவுள் படைச்சதுல எல்லா நேரமும் எல்லா நாளும் நல்ல நாள் தான். நீங்க அகலிய கழுத்துல தாலி எடுத்து கட்டுங்க. சரிம்மா, அப்ப நான் கிளம்பேன். இல்ல ஜோசியரே, அவன் இல்ல நம்பிக்கை இல்லாத இடத்துல எனக்கு வேலை இல்ல. தியானனா நீங்க யார்கிட்ட வேணாலாம், எந்த ஜோசியர்கிட்ட வேணாலாம் இந்த 2 ஜாதகத்தையும் கொண்டு கொடுத்து பாருங்க. எப்போ உங்க பிள்ளைக்கு வாழ்க்கையில எனக்கு பொறுப்பு இல்லாத மாதிரி என் மேல நம்பிக்கை இல்லாம பேசினாரோ, இனிமே இந்த விஷயத்துல நான் தலை போட மாட்டேன். உங்க பையன் யார நம்புறாரோ அவியல்கிட்டே கூட்டிட்டு போங்க. வருண், என்னம்மா? அவர் யார் தெரியுமா? உன் அப்பாக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அவர் உயிரோடு இருக்கும் போதே நம்ம வீட்டுல என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் அது பிறகு அதை செய்வாரு. எப்ப பார்த்தாலும் நம்ம குடும்பத்துல உள்ளவிய நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கவரு. அவரா உனக்கு கெடுதல் நினைக்க போறாரு. இப்ப வைக்க வேணாம், ஒரு மாசத்துக்கு பிறவைக்கு வைக்கலான்னு உங்க நல்லதுக்காண்டி தானே சொல்லியாரு. அது மட்டும் இல்லாம ஏதாவது உயிர் போவதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியாரு. ஏற்கனவே ஒரு உயிரை பறி கொடுத்தது போறாதா? அஞ்சு இறந்து போய் உன் வாழ்க்கை தசை மாறி அப்பா பாசத்துக்காண்டி பிள்ளை அழுது இப்பதான் எல்லாம் சரியா போயிட்டு இருக்க. அவரை போய் எதிர்த்து பேசிட்டு இருக்க. இல்லம்மா, ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் வைக்கணும் நான் சொல்லியதுலாம் நிறைய அர்த்தம் இருக்கு, உங்களுக்கு புரியாது. இதுல நிறைய பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கேன். இங்க பாரு, ஜோசியரே சொல்லிட்டாரு, இப்ப இந்த கல்யாணத்தை நடத்தினா உங்க 2 பேருக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. இனிமே இதை தாண்டி இந்த கல்யாணத்தை நடத்தினா நீ தாராளமா நடத்திக்க. ஆனா அகலியா, வருண் ஒரு வாரத்துல கல்யாணம் வைக்கணும்னு நினைக்கான். உனக்கு அதுல சம்மதமா? அதான் எனக்கு என்னமா 2 மணி நேரத்துல அதான் என் கழுத்துல தாலி கட்டினா கூட சம்மதம் தான். அண்ணி உங்களுக்கு? எனக்கு வருண் மாப்பிள்ள இந்த செகண்ட் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா கூட சந்தோஷம் தான். அதான் சொல்லிட்டாவெல்லாம். சரி, ஜோசியர் சொன்னதை மீறி இந்த கல்யாணத்தை நீ நடத்தினா தாராளமா நடத்திக்கா. உடனே நடத்திக்கா, இந்த செகண்ட் கூட நடத்திக்கா. ஆனா ஒண்ணு உன் மண்டைக்குள்ள பதிய வச்சுக்கா. நான் அது பிறகு என் பியாத்தி ஐரா, சாரு, என் அம்மா, அது பிறகு என் தங்கச்சி பிள்ளைல யாரும் அது பிறகு ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டான். உனக்கு மாமியாரா உனக்கு வரப்போற பொண்டாட்டிய மட்டும் போதால.
அதைய தாலி எடுத்து தருவாவ, நீ அவ கழுத்துல கட்டு. நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்துங்க. என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. ஏன் சம்பந்தப்பட்டவிய யாரும் இந்த வீட்ல இருக்க மாட்டாவ. பிள்ளை உன் பிள்ளைதான். ஆனா உன் பிள்ளைய என்ன நம்பிதான் இந்த வீட்ல விட்டுக்கிட்டு 5 பேருக்கா. அவளை பாத்துக்கிட வேண்டியது என் பொறுப்பு. என்ன, நாங்க வீட்டை விட்டு இறங்கி போட்டா நீ கல்யாணத்தை நடத்துதியா? அம்மா தம்பி, உங்க நல்லதுக்காண்டி தான் நான் சொல்லேன். இந்த குடும்ப நல்லதுக்காண்டி தான் சொல்லேன். நீங்க யார் நல்லதுக்காண்டி யார் பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டியான்னு எனக்கு தெரியும். ஒரு சிலர் நல்லதுன்னு நினைக்கிறது ரொம்ப அசிங்கமா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு ஜோசியரே, என்னைக்கா இருந்தாலும் என் பொண்டாட்டி அகல்யாதான். என்ன வருண், உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்தியா போல? யாருக்கு ஞாபகப்படுத்தியன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். என்ன அகலியா, 2 மணி நேரத்துல உன் கழுத்துல தாலி ஆறணுமா? ஐயோ அத்தா, எனக்கு நீங்க எல்லாரும் முக்கியம் இல்லையா? நீங்க வீட்டை விட்டு போனதுக்கு பிறவைக்கு அத்தான் என் கழுத்துல தாலி கட்டி எதுக்கு? நான் குடும்பமா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு தான் ஆசைப்படியேன். பா, இப்படி ஒரு மருமகா என்ன எங்க தேடினாலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். அத்தா, 1 மாசம் என்ன அத்தா? எங்க நல்லதுக்காண்டி தானே எல்லாரும் யோசிக்கிறியா? நான் 1 வருஷம் கூட காத்துக்கிட்டு இருக்கலாம். வருண் தம்பி, நீங்க என்ன சொல்லுதியா? அதான் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டியா? இனிமே என்னவா செய்யுங்க. ஆமா, எது செஞ்சாலும் இந்த குடும்ப நல்லதுக்காண்டி தான் செய்வேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? என் புருஷனோட நம்பிக்கை நீங்க. அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டான். பரவாயில்லம்மா, அப்போ நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்னப்பா? இல்ல, இதெல்லாம் எதுக்கு நடந்துட்டு இருக்கு, யார் இதுக்கெல்லாம் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்லையே, இந்த முட்டாளுக்கு இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு புரிஞ்சிருக்கேன். அது வரைக்கும் நல்லது. இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன். நீங்க காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்லப்பா. ஒரே 1 நிமிஷம் கையா, நான் காஃபி போட்டு தான் வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, எடுத்துட்டு வா. சாரு, என்ன அண்ணே? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அண்ணே. புரியலே, நீ சந்தோஷமா இருக்குதியா? ம். அப்ப சரிம்மா, இந்த சந்தோஷத்தோட அண்ணனுக்கு சியாத்து ஒரு கப் காஃபி எடுத்துக்கிட்டு வாயா. சரிண்ணா. சாரு, ஒரு நிமிஷம். என்னண்ணா? அண்ணனுக்கு சக்கரை கொஞ்சம் தூக்கலா போடுமா. சரிண்ணா, அதுக்கு என்னண்ணா, எடுத்துட்டு வரேன். என்ன டாக்டர் வருண், என்னையே இப்படி பாக்குதியா? என்ன சைட் அடிக்குதியா? அதாகப்பட்டது என்னன்னா, என் பொண்டாட்டி இருக்காளே, என் பொண்டாட்டி அதான் உங்க ஆரோக்கிய தோழி. உங்க தோழி ஆக்கிய என் பொண்டாட்டிக்கு என்ன யார 2 நிமிஷத்துக்கு மேல பாத்துக்கிட்டே இருந்தா அவளுக்கு பிடிக்காது. வருண், சைனு உங்க ஃப்ரெண்டே சொல்லுதியா? நீங்க அவள சைன்னு சொல்லியிருந்தியாள்னா அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க சைன்னு அவளை சொன்னதை அவ தாங்கிக்கிடவே மாட்டா. பாத்துக்கிடுங்க. அட என்னப்பா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டிக்கு என்ன யாரும் 2 நிமிஷத்துக்கு மேல பாத்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு பிடிக்காது. கொஞ்சம் உங்க லுக்க அந்த பக்கமா திருப்பிதியலாம். ஏன்னா இப்படி பாக்குறதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது. நீ என்னம்மா அண்ணனை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்க? அது இவளுங்களுக்கெல்லாம் இப்படிதான் பதில் கொடுக்கணும். இவன் அவளை பொண்டாட்டியாவே ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப 2 மணி நேரத்துல தாலி கட்டுறதுனால இவனுக்கு சம்மதமா? ஜோசியரே எதிர்த்து பேசிட்டான். அவர் என்ன நினைக்க போறாரோ? என்ன எதுக்கு கூப்பிட்டியா? ஜோசியரே, எங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு வந்திருக்காவ? ஆனா இங்க நீங்க சம்மதமே இல்லாம பேசி மொத்தத்தையும் குழப்பி விட்டுட்டியா? எங்க அத்தையா ஒரு முடிவு எடுத்திருந்தா கூட என்னமோ 1.5 வாரத்துல கல்யாணத்தை வச்சிருப்பாவ. ஆனா உங்களால எல்லாம் கெட்டு போயிட்டு உங்களை தனியா வந்து பார்த்து நான் இவ்வளவு விஷயத்த சொன்னதுக்கு பிறவைக்கு கூட எனக்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் சரிமா சரிமா தலையை ஆட்டிக்கிட்டு உங்க விருப்பப்படியே நடக்கட்டு, உங்க பொண்ணு நல்லதுக்காண்டி தானே நீங்க பேசுதியா? ஒரு பொண்ணோட வலி எனக்கு புரியுதுன்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிங்க. இப்ப என்னடானா இங்க வந்ததுக்கு பிறவைக்கு அப்படியே தலைக்கீழ திருப்பி போட்டிருக்குதியா? அது பிறவைக்கு எனக்கிட்ட எதுக்கு தலையாட்டன? நீங்க எப்ப பாரு இந்த குடும்பம் நல்லதுக்காண்டியே பேசிக்கிட்டு இருப்பியா? எல்லாம் நடிப்புமா. அந்த அர்ஜுன்கிட்ட இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த அர்ஜுனுக்கு ஏத்த மாதிரியே சொல்லிருக்காரு. இங்க பாருமா, நானும் உன் பொண்ணா பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கை. வருண் தம்பி தெரிஞ்சோ தெரியாமல உங்க பொண்ணுக்கு வாழ்க்கையில விளையாடி இருக்காரு. உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். இங்க நானா ஆனந்தி அம்மாவை தேடி வரலாம், நீங்களா என்ன தேடி வந்து வர வச்சியா? நீங்க தேடி வர சமயம் கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி பொண்ணு பெத்தவியா, வருண் தம்பியால உங்க பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, 1 மாசம் நீங்க பொறுத்துக்கிட்டியா? இனிமே வயசு போன இதே வீட்டுல வச்சுட்டு ஊர்ல உள்ளவியெல்லாம் வாயில வந்தது மாதிரி உங்க பிள்ளைய பேசுவாங்களே, பொம்பளை பிள்ளை அவ வாழ்க்கையாச்சும் நினைச்சுக்கிட்டு தான் பேச வரலான்னு சம்மதிச்சேன். ஆனா இப்பதான் எல்லா விஷயமும் தெரியுது. வருண் தம்பிக்கு மேல அபாண்டமா பழைய தூக்கி போட்டு 5 பிள்ளை இந்த வீட்டுக்கு வரதுக்கு முந்தி நீங்க என்னென்ன நடத்தலாம்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் இப்ப நடத்ததுக்கு திட்டம் போட்டுதான் வருண் தம்பிக்கு மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டதுதான் தெரிய வந்தது. ஜோசியரே, என்ன உங்க இஷ்டத்துக்கு உளறிக்கிட்டு இருக்குறியா? அதாவது எங்க வருண் தம்பி உன்கிட்ட தப்பா நடந்துக்கலாம், குடிச்சுக்கிட்டு அவர் ரூம்ல தான் அவர் உளறிட்டு கிடந்திருக்காரு. நீ பிளான போட்டு உன் ரூம்க்கு இழுத்துட்டு போயிருக்க. அது பிறவைக்கு எல்லார்கிட்டயும் வருண் தம்பி உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு அழுத்திருக்கேன். தம்பியா உண்மையா இருக்க நம்பி இருக்கு.
ஆனந்தியா மாமா நீ சொன்னதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு தான் பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருக்காவ. எவ்வளவு கேடு கட்டவியா நீங்க ரெண்டு பேரும். நான் இந்த குடும்பத்துல உள்ளவிய நல்லா இருக்கேன்னு எப்பயே நினைக்குவேன். ஏன் வருண் தம்பிக்கு அப்பா இருக்கும் போதே என்ன நம்புவாரு. பணத்துக்கு விலை போறதே நான் கிடையாது. உண்மை என்னன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுட்டேன். யாரு 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 உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது? ஜோசியரே கேட்கல. யாரு யாரு உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொல்லி தந்தது? நானே, அது நானே. அந்த உண்மையை உடைச்சதும் நானே. கல்யாணம் எப்படி நடக்கும் சொன்னாகலியா? இவ்வளவு பெருசா ஸ்கெட்ச் போட்டதுக்கு அப்புறம் வைக்க பூட்டுக்கிச்சு போல. அர்ஜுன் தம்பி நல்ல வேலை என்ன பார்க்க வந்தியா நீங்க மட்டும் பார்க்க வரல. நாளைக்கு நல்ல நேரம் இருக்கு, கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த பொம்பளையா இந்த பொண்ணும் எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா வேணும் ஆனந்தியமாக்கு இப்பயே தெரியணும். நீங்க முத வாங்க, அவியல்கிட்ட நடந்தது அவ்வளோத்தையும் நம்ம சொல்லுவோம். அட ஜோசியரையா, இங்க ஒரு படிச்ச முட்டாள் இருக்கானே, படிச்ச முட்டாள். அதான் என்னோட ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே டாக்டரா. யாரு வருண் தம்பியா சொல்லுதியா? ஏமாத்திலாம் வச்சிருக்காளுங்க. ஏமாறியவி இருக்கிறது வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாவ. எனக்கு இந்த வருண் டாக்டரான சந்தேகமா இருக்கு. இதுல கார்டியாலஜிஸ்ட் வேற. எதுக்கு அவனோட சர்டிபிகேட்டை எடுத்து ஒரு தடவைக்கு 4 தடவை வெரிஃபை பண்ணணும். அர்ஜுன் என்ன ஜோசியர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். கொஞ்சம் சைலண்டா பேசுதியலா? என்ன என் பொண்ணுக்கு வாழ்க்கைய அப்படியே கேள்விக்குறியாக்கி அந்த வேலைக்கார நாய்க்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடலாம்னு நினைக்கிறியா? இங்க பாரு, என் பொண்ணுக்கு வாழ்க்கைய அழிச்சு அந்த வேலைக்காரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்கான், அவளை இடம் தெரியாம அழிச்சிருவேன். வேலைக்கார நாயின்னு எல்லாம் சொல்லியதை நடத்துங்க. என்னமோ சொல்ல போனா இந்த வீட்டுக்கு எஜமானி அம்மாவே அவதான். நான் தான் சொன்னேன்ல, இந்த சாருவும் இந்த அர்ஜுன கூட்டு கலவானீங்கன்னு. இவனுக்கு சப்போர்ட்ல தான் அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அத்தான் கையால என் கழுத்துல தாலி ஏறதான் போகுது. இந்த வீட்டுக்கு மருமகனா அது சார்லதா தான். ஐ மீன் வருணுக்கு பொண்டாட்டினா அது சார்லதா தான். ஐராக்கா அம்மாவும் சாருதான். அப்போ நானு இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கெல்லாம் ஆள் இல்ல, பாவம். இந்த வீட்டுக்கு எஜமானி அம்மா ஆக போறவ வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டான். நீ வேணா வீட்டுல இருக்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு ஓரமா இருக்குதியா? வேண்டாம் அர்ஜுனா, நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டுருக்கேன். வரவ போறவளை எல்லாம் என்னால தங்கச்சியா ஏத்துக்கிட முடியாது. இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பேசாம ஒதுங்கிரு. வருணுக்கு சாருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது ஏன் பொறுப்பு. நீ வழியில வராம இருந்தாலே போதும். அத்தான் கையால என் கழுத்துல தாலி ஏறதான் போகுது. அத நீங்க பாக்கதான் போறியா? சவால் சவால். என் பொண்ணுக்கு வருண் மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கேன். கல்யாணம் நடந்த கையோட உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு வாரம். எனக்கு இந்த சவால் விடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுவோம். அவளுக்கிட்டே நீ இப்படி ஒரு சவால் விட்டுருக்கான்னு சொல்லிடுறேன். அப்போ எனக்கிட்ட அவளே சொல்லிடுவா, நீங்களும் துணிஞ்சு இறங்குங்க அப்படின்னு. அவளுக்கிட்டே இருந்து மறைச்சாதான் பஞ்சாயத்து பெருசா போவோம். பாக்கலாம் எப்படி அத்தான் என் கழுத்துல தாலி கட்ட போறாருன்னு மட்டும் பாருங்க. வருணத்தை வந்துட்டு இருக்காரு, வாங்க. என்ன தம்பி, இந்த பொம்பளை இந்த பொண்ணு இவ்வளவு மோசமானவியலா இருக்காவ? இது எனக்கு முன்னமே தெரியும். உண்மையா பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பொண்ணு சாருதான். இதை ஆனந்தி அம்மா கிட்ட சொல்லிடலாம். இல்ல இவளுங்களால சாருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். தம்பி வருண் தம்பி இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு. நீங்க போங்க, என்கிட்ட பேசுறதுக்கு தான் வராரு. சரி தம்பி. இந்த விஷயம் இல்லப்பா, இந்த வீட்டுல உள்ளவிய நல்லா இருக்கானு நினைக்கவே நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நினைச்சத சாதிச்சுட்ட சந்தோஷம் ரொம்ப தெரியுது போல மூஞ்சில. என்னைய மீறி வெளியே தெரியுதா? இருக்கலாம். நீங்க ஐராக்கு நல்ல அம்மாவை மட்டும் தான் தேடுதியா? என் பிள்ளைய ஏன் ஐராவை எனக்கு பாத்துக்க தெரியும். என்னால ஒரு பொண்ணு இங்க பாதிக்கப்பட்டிருக்காளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறியா? யாராவது அவளை பத்தி யோசித்தியலா? கொஞ்சம் கோபக்காரி, கண்ணா பின்னான்னு பேசுவான். அதுக்காண்டி அவளை அப்படியே விட்டுறணுமா? உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு பாம்புக்கு பால் ஊத்துங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஏன் சம்பந்தப்பட்டவியலுக்கு நீங்க வளர்க்க பாம்புனால ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் சும்மா விட மாட்டேன். நான் வந்து நிக்கதான் செய்வேன். அர்ஜுன், இப்பே சொல்ல, நீங்க ஐராவை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறியா? என்னால அங்க இன்னொரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான். நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானோன்னு 1 மாசமா பயந்து அலறிக்கிட்டு இருக்கா. அவளை பத்தி யோசிக்கல நீங்க? நானும் ஒரு பொண்ணை பத்தி தான் யோசிக்கிறேன். நீங்க ஐராக்கு நல்ல அம்மா வேணும்னு மட்டும் தான் யோசிக்கிறியா? அகலியாக்கு நடந்தது மாதிரி துளசிக்கு நடந்துருதுன்னா துளசியை பத்தி யோசிக்காம நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களா? துளசி உங்க தங்கச்சி தானே. ஏன் தங்கச்சி மாறுவலா? என் வீட்டுல உள்ளவிய நல்லா தான் வளர்த்திருக்காவ. அவிய நல்லா வளர்க்கலனாலும் நல்லா தான் வளர்ந்துருக்காவ. உங்க வீட்டுல இருக்க சில கேடு கட்டு ஜென்மங்கள மாதிரி ஏன் தங்கச்சிங்க இல்ல? எப்படி வேணா எடுத்துட்டு போட்டேன். எனக்கு பொண்டாட்டினா அது அகலியாதான். நீ யார கல்யாணம் பண்ணனா யார் கூட உன் வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு முடிவெடுக்க வேண்டியது நான், நீ கிடையாது. வேண்டாம் அர்ஜுன், இந்த விஷயத்துல நீங்க குறுக்க வராதுங்க. தேவை இல்லாம உங்களுக்கு எனக்கெல்லாம் சண்டை வரான். அகலியா கழுத்துல ஒன்ன தாலி கட்ட நான் விட மாட்டேன். அப்பப்போ உனக்கு நான் ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேனே, அந்த மரியாதை உனக்காக கிடையாது, இன்னொரு மூஞ்சுக்காண்டி தான் அந்த மரியாதை அப்பப்ப கொடுத்துட்டு இருக்கேன். அத நீயே கேவலப்படுத்திட்டு இருக்காத. ஐரா தானே உங்களுக்கு, ஐரா மட்டும் தானே முக்கியம். ஒரு சிலர்கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது.
ரொம்ப சூடா இருக்குதியா போல. சூடா ஆடுனதுக்கு பிறவைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து சேருங்க. அர்ஜுன், நான் கிளம்புறேன். என்னைக்கா இருந்தாலும் என் பொண்டாட்டி அகல்யாதான் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்கேன்.